அகில உலகம் முழுக்க வியாபித்திருக்கும் தமிழ் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம முதலீடுன்னு வர்றப்ப உங்ககிட்ட ஒரு கணிசமான தொகை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எதுல முதலீடு செய்யலாம் அப்படின்னு நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. அவங்க சொல்லக்கூடிய முதல் விஷயம் ஒரு இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம் அப்படிங்கிறதா தான் இருக்கும். அதுல ஒரு தப்பே கிடையாது. நீங்க இருக்கிறதுக்கு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. காணி நிலம் வேண்டும் அப்படின்னு பாரதியாரே பாடியிருக்கார். ஸோ அதனால ஒரு இடம் வாங்கணுங்கிறது தப்பே இல்லை. அதை தாராளமா நீங்க வாங்கலாம். ஆனா இடம் வாங்குறதுல கடந்த காலங்கள்ல நமக்கு அபரீதமான ஒரு லாபம் கிடைச்சிருக்குங்கிறத யாருமே மறுக்க முடியாது. அந்த ஒரு எண்ணம் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு போனதுனால தான் இப்போ கூட நம்ம திரும்ப திரும்ப ஒரு இடம் வாங்கணும், ஒரு இடத்துக்கு பிறகு இன்னொரு இடம் வாங்கணும், மூணாவது ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா ஒரு வீடு வாங்குறப்ப நம்ம எவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கு, அந்த பணத்தை சேர்க்கறதுக்கு நம்ம எவ்வளவு காலத்தை செலவு பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத சொல்ற டேட்டா சமீபத்தில் வந்திருக்கு. அதாவது பெர் கேபிட்டா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற ஒரு டேட்டா அரசு வெளியிட்ட டேட்டா. அந்த டேட்டா படி நம்ம ஒரு வீடு வாங்குறதுக்கு எவ்வளவு காலத்தை செலவழிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு இந்தியா முழுக்க உள்ள நகரங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா ஒரு 1184 சதுரடி ஒரு இடம் நீங்க வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு பணம் செலவழிக்கணும், அந்த பணத்தை நீங்க சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படிங்கிறது அந்த டேட்டா இருக்கு. அப்படி பார்க்குறப்ப இந்தியாவிலேயே மிக அதிக அளவுல நிலத்தினுடைய மதிப்பு மகாராஷ்டிராவில் மும்பையில் தான் இருக்கு. 1184 சதுரடி கொண்ட இடத்த வாங்கணும்னா நீங்க கிட்டத்தட்ட 109 வருஷம் உழைக்க வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து ஹரியானா மாநிலத்தில் குர்கான் நகரத்தில் நீங்க வாங்க வேண்டியிருக்கும் அப்படின்னா 64 வருஷம் உழைக்க வேண்டியிருக்கும். ஒரிசாவில் தலைநகர் புவனேஸ்வரில் நீங்க இடம் வாங்கணும்னா 53 வருஷம் நீங்க உழைக்க வேண்டியிருக்கும். பீகார் பாட்னா பீகாருங்கிறதுலாம் நம்ம பின்தங்கிய மாநிலங்கள்ங்கிறோம். ஆனா அந்த மாநிலத்துல பாட்னாவில் நீங்க இடம் வாங்கணும்னா கூட 45 வருஷம் நீங்க உழைக்க வேண்டியிருக்கும். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஆண்டுகள் உழைக்க வேண்டியிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சென்னையில நீங்க 1184 சதுரடி வாங்கணும்னா கிட்டத்தட்ட 37 வருஷம் உழைச்சு அதற்கு அந்த பணத்தை சேர்த்து அதற்கு பிறகுதான் வீடு வாங்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது இருக்கு. ஒருவேளை இப்ப நீங்க வாங்கினீங்கன்னா கூட அதை குறைஞ்சபட்சம் ஒரு 37 வருஷம் பாடுபட்டு உழைச்சு சம்பாரிச்சு தான் இது பண்ண முடியும். சார், நான் என்னுடைய ஹோம் லோனை 15 வருஷத்துலேயே நான் கட்டி முடிச்சிட்டேனே சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு நீங்க டவுன் பேமெண்ட் ஏற்கனவே நீங்க கொடுத்துருப்பீங்க. இப்போ உதாரணமா 1 கோடி ரூபாய் நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா 25 லட்சம் ரூபாயோ 30 லட்சம் ரூபாயோ நீங்க டவுன் பேமெண்ட் கொடுத்துருப்பீங்க. அது அப்படி மிச்சம் இருக்கிற தொகையை நீங்க கட்டுறதுப்போ 20 வருஷத்திலேயோ 25 வருஷத்திலேயோ கட்டி முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஸோ அதனால மிக மிக அதிகமான காலங்கள் உழைத்து பணம் சம்பாதித்து அதன் மூலமா தான் ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கு. நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா இவ்வளவு காலம் நம்ம உழைச்சு ஒரு வீடு வாங்கணுமா, வீடு வாங்காதீங்க சொல்றீங்களா அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் சொல்ல வர்ற விஷயம் அதுவே கிடையாது. உங்களுக்கு ஒரு வீடு தேவைங்கிற பட்சத்துல கட்டாயமா நீங்க வாங்கணும். அந்த வீட்டில தான் நான் குடியிருக்க போறேன், அதுல தான் நான் வாழ போறேன் அப்படின்னா நீங்க வீடு வாங்குறதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா நான் ஒரு முதலீடு நோக்கில் தான் அந்த வீடு வாங்க போறேன், நல்ல பணம் நல்ல லாபம் கிடைச்சுன்னா அந்த வீட்டை நான் வித்துருவேன் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அந்த வீட்டில தான், அதாவது அந்த நிலத்துல தான் முதலீடு பண்ணணுமா அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா யோசிச்சுங்க. ஏன்னா முன்னாடி ரியல் எஸ்டேட் மதிப்பு உயர்ந்த அளவுக்கு இப்போ அந்த அளவுக்கு உயர்றது கிடையாது. ரெண்டாவது, நீங்க ஒரு பணத்தை கோடிக்கணக்கில் பணத்தை செலவழிச்சு தான் இன்னைக்கு வீடு வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. ஆனா அதே பணத்தை வேற எதுல முதலீடு செஞ்சா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும், அதை நல்லாவும் நம்ம இது பண்ண முடியும். இப்போ உதாரணமா 1 கோடி ரூபாய்க்கு நம்ம நிலம் வாங்குறதுக்கு பதிலாக 1 கோடி ரூபாய்க்கு தங்கம் வாங்கினா நமக்கு நல்ல லாபம் கிடைக்குமா, 1 கோடி ரூபாய்க்கு பங்கு சந்தையில பங்குகள் வாங்கினா நமக்கு நல்ல லாபம் கிடைக்குமா, அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணா நமக்கு நல்ல லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் யோசிங்க. நீங்க இது வரைக்கும் வீடே வாங்கல, முதல்ல நான் ஒரு வீடு வாங்கணும், அதுல நான் குடியிருக்கணும், அதுல நான் சந்தோஷமா இருக்கணும்னா தாராளமா வாங்குங்க. இல்ல வெறும் முதலீட்டு நோக்கில தான் நான் அதை அணுகிறேன் அப்படின்னா நீங்க வீடு வாங்குறதை தவிர
மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஆப்ஷனையும் ஒப்பிட்டு பாருங்க. இந்த நான் சொன்ன அந்த வீடு, பங்குச்சந்தை, தங்கம், மியூச்சுவல் ஃபண்ட், இந்த 4ல் எது பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. நீங்கள் நல்ல முடிவு எடுக்கணுங்கிறத கேட்டுக்கிட்டு நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். விகடன் குழும நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.